எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேட்ராமா ஃபேன்ஸ்க்காக எபிசோடு 3 வெளியிட்டிருந்தார். ஸோ இன்னையோடு வந்து இப்போ முடிய போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் வீடியோஸ் போட முடியறதில்ல. கண்டினியூவாக போட போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ்லி நன்னரோட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 3 சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம ஹீரோ இதில் வந்து ஜெயிப்பாரா இல்லை தோப்பாரா, ஜெயிச்ச பின்னால் அவருக்கு என்ன ஆகும், அதெல்லாம் வந்து பார்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து லவ்வை வந்து எப்படி ஹீரோயின்கிட்ட கரெக்ட் டைம் வந்து சொல்லுவாரா இல்லையா, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கட்டி பிடிச்சாங்க இல்லையா, அதோட நம்ம பார்த்து முடித்தோம். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் உனக்கு ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது ஹீரோவுக்கும் புரியல. சரி பரவாயில்ல ஓடு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் வந்து கண்டிப்பாக வந்து காம்படிஷனில் கலந்துக்குவேன், ஆனால் நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவர்கிட்ட வந்து தைரியமாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவளை நம்ம ஹீரோயின் பற்றி அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் காம்படிஷனுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் ஒரு 10 டைம் வந்து ரவுண்ட் அடிக்கணும், அதெல்லாம் வந்து இருக்குது இல்லையா. அது மாதிரி இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்விம்மிங்கில் ஒரு 10 டைம்ஸ் வந்து அந்த நாள் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வர ஹீரோவை பார்க்க அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக இல்லையா, லவ் இருக்குது இல்லையா, அதனால் வந்து அவரை வந்து அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரி, அவர் சிரித்து எல்லாம் பழகினப்பினால நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு நம்ம ஹீரோயின் அந்த டைம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஹீரோயின் உட்காந்துருக்கும் போதே ஒரு 5 டைம் வந்து பண்ணிட்டாங்க. ஹீரோயின் அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவருக்கு ஹீரோட கைக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் தான் இருக்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போக தான் தெரியும். இது எல்லாமே போயிட்டுருக்குது ஸ்விம்மிங்கில். நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் இப்போ டாப் பிளேயராக இருக்கிறாரு. நம்ம ஹீரோ சொன்னது தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கையை இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, காம்படிஷனில் நான் ஜெயிச்சிட்டேன், இல்லைன்னா நான் சிங்கிங்கில் தான் அடுத்த கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பிடிஎஸ் லெவல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நம்ம ஹீரோக்காக ஸ்விம்மிங் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கோர்கிட்ட வந்து ப்ளேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஜெயிச்சுட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாப்பி, ஹீரோயின் ஹாப்பி. சரி, நைட்டு மாதிரிலே காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டில் விட்டுட்டு போகிற வந்துட்டார். ஹீரோவோட ஸ்வெட்டர் வந்து ஹீரோயின் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்துருக்குறாரு. கொடுத்துட்டு அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஏறும்போது என்ன நடக்குதோ தெரியல, அவரை விட சில கிஸ்ஸு கொடுக்குறாருங்க. அதாவது உம்மான்னு சொல்லிட்டு ஒரு தெறிக்க விடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தெறிக்கிற ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக ஃப்ரெண்டு வந்துடான். என்னடா நீ பண்ணிட்டு போது அவனே வந்து உம்மாண்டே கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு சரி வரும். நீங்கள் 2 பேரும் ஹோமுக்கு வந்து பின்னால் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணை காம்படிஷனில் கோல்டு மெடல் வாங்கி முடிச்சோன்னே அவகிட்ட நான் ஒன்று காதலிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் முதல்ல உன்னோட ஃபேமிலியில் தான் பார்க்குறா, அதனால் கொஞ்சம் டைமுக்கு வேணும், அவள் எந்த அன்னைக்கு நேரம் சொல்கிறாளோ அந்த அன்னைக்கு தான் கரெக்டான டைமுங்க இருக்கும் அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நிறைய விஷயங்களில் எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரு, எந்த இடத்துல நேரத்தில் கரெக்டாக இருக்கணுமோ அது நல்லாவே தெரியும் அப்படின்னு. அடுத்த நாள் ஸ்விம்மிங்கில் பயங்கரமாக போயிடணும். அடுத்த நாளும் வந்து ஹீரோ ஜெயிச்சிடறாரு 10 டைம்ஸ் அடித்து. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு ஒரு ஃபுட் ஷாப் வந்திருக்கிறான். ஆக்சுவலாக ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரி எதுக்காக இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன், நம்ம சாப்பிட போகிறோம், எங்கே போகிறோமோ அந்த ஒரு வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கிறா, என்ன தெரியல, அவன் பசி இருக்கிறனால அப்படி பேசிகிட்டு இருக்கிறானோ அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோயின் அவன் பின்னால் போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் போகிற ரோட்டில் தான் ஹோட்டலுக்கு ஹீரோ பின்னால் போகிறாரு. இந்த மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து கறியை வந்து என்னது சூடு ஆரம்பினால கொடுக்குறாங்க. இதை சூடு ஆற கொடுக்குற அப்படி சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்களோட நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேன் கேளுக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோக்கிட்ட. என்ன நீ ஃபேனா,
அப்படின்னு நினச்சா ஆமாம் சரி சின்ன கூட நீ சுற்றிட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை சின்ன வயசுலப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனால் இப்போ பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்ல அப்புறம் ஹீரோ எஸ் 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 அப்படின்ட்டு அவருடைய ஒரு லவ் வந்து பட்டாமஞ்சியாக பிறகுது நம்ம ஹீரோயின் மனசில். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து சரி வா காசு கொடு அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு $15 கொடு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ கேட்க அந்த ரூமுக்கு போய் போகிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கல, செகண்ட் ஹீரோயினும் போனேன்னா பின்னால் போயாச்சு. போன பின்னால் நம்ம ஹீரோ பார்க்க இப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி வேறு வழியில் இந்த டைம் செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்க வந்து சரி நீ எதுக்கு அவங்க கூப்பிட்ட அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ பேசியிருக்கிறாங்க. சரி அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ஸ்க்ரீனில் மட்டும் பார்க்குறாரு, சரியாக ஒழுவலை. செகண்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் ஒழுவலை. தேர்டாக வந்து நம்ம ஹீரோயின் ஹார்ட்டு காட்டுறாங்க, அதே நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் விழுது. சரி அதே மாதிரி கரெக்டாக வந்து விழுந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்து எதாவது நினச்சாங்களோ என்னவோ தெரியல. நம்ம ஹீரோ ஆக்சுவலாக நான் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னி ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எல்லா ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறாங்க 2 பேர். ஹீரோ வந்து மெசேஜ் வருது, அவகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. இல்லை எங்கே டைம் செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யூரின் வேண்டி அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தா ஒரு பையன், சின்ன பையன், எனக்கு யூரின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி யாரும் நம்மளுக்கு வண்டி நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். அந்த கேப்பில் கரெக்டாக நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துங்க டிரைவர் அப்படின்னு நிறுத்த சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம ஹீரோ வந்து இந்த வழியை போகாத இருட்டாக இருக்கே வெளிச்சத்தில் இருக்கிற வழியை போ அப்படின்னு சொல்லி ஏன்னா அவனமா படுத்திருக்கனே இப்படி பண்ணுறதே சொன்னேன் அப்படின்னு பேசாமல் இதோ டைம் செட் ஆகலை அப்படி ஆக்சுவலாக அவள் லவ் சொல்கிறதுக்கு வேண்டிய டைம் செட் ஆகலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓகே நம்ம ஹீரோ வந்து இதை நம்ம செட் ஆகலை என்னவோ லவ் டைம் சொல்கிறதுக்கு அப்படின்னு தான் இந்த கதை வந்து இப்போதைக்கு முடிச்சவங்களா. அடுத்த கதை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.